ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் வச்சு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெண்டைக்காவே பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நமக்கு எவ்வளோ வெண்டைக்காய் வேணுமோ அவ்வளோ வெண்டைக்காய் நம்ம நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அப்படியே தண்ணியை நம்ம ட்ரெயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படி சைடில் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நம்ம அந்த வெண்டைக்காயில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே நம்ம ஒரு கிளாத் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி தொடச்சி எடுக்கணும். இங்கே பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கிளாத் யூஸ் பண்ணி வெண்டைக்காயில் தண்ணியே இல்லாத மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ஏன் துடைக்கிறோன்னா, வெண்டைக்காய்க்குள்ளே ஒரு பசத்தன்மை இருக்கும். அது தண்ணியில் சேர்றப்ப நமக்கு வெட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் துடைக்கிறோம். அப்புறம் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா பொடிசாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி 4 பக்கம் கீரல் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பொடிசாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெண்டைக்காய்க்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், இவ்வளோ சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ பச்சை மிளகா வேணுமோ அவ்வளோவும் எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிய விடுங்க. நல்லா கடுகு பொரியட்டும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சோடனே பச்சை மிளகா எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நமக்கு காரம் எண்ணெயில் பிரிஞ்சு வரும். நமக்கு சாப்பிட்றப்போ காரம் தெரியாது. இப்போது சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருந்தாலும் அதுவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம வதக்கி விடணும். கொஞ்சம் அந்த லைட்டாக தான் கலர் மாறணும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வர்ற கன்சிஸ்டன்சி வர்றப்ப நம்ம வெட்டி வச்சுருந்த வெண்டைக்காய் எல்லாத்தையுமே கடாயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். நமக்கு அந்த பசத்தன்மை எல்லாமே நமக்கு போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். பாருங்கள், ஒவ்வொரு இதுலேயுமே நமக்கு அந்த பசத்தன்மை விடுறது ரொம்ப அழகாக தெரியும். ரொம்ப அதிகமாக பசத்தன்மை இருக்கும். பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த பசத்தன்மை அந்த எண்ணெயோடு மிக்ஸ் ஆகும்போது நமக்கு வெண்டைக்காய் உதிரி உதிரியாக வரும். இப்போ நமக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மஞ்சள் பொடி வேணும்னா சேர்த்துக்கோங்க. இல்லை பிடிக்காது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சுருளை வதக்கி விடுங்க. எண்ணெயோடு அது நல்லா வதங்கி வரணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்கள், அதில் அந்த பசத்தன்மை விட்டுக்கிட்டு இருக்கு. பார்த்திங்களா, இது எல்லாமே நமக்கு போகணும். இல்லைன்னா சாப்பிட்றப்ப அவ்வளோவா நல்லாவே இருக்காது. அதனால் எண்ணெயில் போட்டு நல்லா இந்த மாதிரி சுருளை வதக்கி விடுங்க. நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிட்டே இருங்க. இதோ இந்த மாதிரி நமக்கு அந்த பசத்தன்மை வெளியில் விட்டு வரும். அது போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி வதக்கிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்திங்களா, ஓரளவுக்கு நமக்கு போயிடுச்சு. இப்போ லைட்டாக மூடி போட்டு ஒரு சிம்மில் வச்சு கொஞ்சம் வேக விடுங்க. வேக விட்டுட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதோ பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்துடுச்சு. பார்த்திங்களா, ஒரு பசத்தன்மை கூட அதில் இருக்காது. இப்போ நம்ம துருவி வச்சுருந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டிங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. எந்த குழம்புக்கு வேணாலும் நம்ம பேர் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.